காலங்களிலும் தேவனுடைய அழைப்பு நம்ம மேல இருக்குது. इस सुबह के समय में परमेश्वर की बुलाहट हमारा ऊपर है. Called इस दुनिया में बहुत सारे लोग हैं, बट परमेश्वर कुछ लोगों को चुना है. இந்த பூமியில अनेक மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவன் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். बाइबल यही कहता है, बुलाया हुआ लोग बहुत है मगर चुने हुए लोग कम है. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. सो आप बुलाया गया, अगर आपको परमेश्वर ने बुलाया है, एक बड़ा मकसद के लिए बुलाया है. உங்களை ஆண்டவர் அழைச்சிருப்பார் என்றால் உங்களை ஒரு நோக்கத்திற்காக தான் அழைத்திருப்பார். सो मकसद क्या है? அந்த நோக்கம் என்ன? कौन से मकसद के लिए परमेश्वर हमें बुलाया है? எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? उनका पुत्र होने के लिए हमें बुलाया है. அவருடைய பிள்ளைகள் ஆகுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். संतान होने के लिए बुलाया है. பிள்ளைகள் ஆவதற்காக, குமாரர்களுக்காக அழைத்திருக்கிறார். पुत्र होने के लिए, குமாரத்துவத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். सो पुत्रता के अंदर प्रवेश करना एक ही एक नया एक डायमेंशन के अंदर प्रवेश करने वाली एक बात है. குமாரத்துவத்துக்குள் பிரவேசிப்பது என்பது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மண்டலத்திற்குள்ளே பிரவேசிப்பது. एक नया दरवाजा खोलकर जिंदगी की एक नया दरवाजा आपके अंदर खुल जाता है. ஒரு ஒரு புதிய வாசல் உங்களுக்குள்ளே அது திறக்கப்படுகிறது. वो आपके बाहर नहीं है, आपका अंदर खुलने वाली एक दरवाजा. அது வெளியே திறக்கிற வாசல் கிடையாது, உங்களுக்குள்ளே திறக்கிறதான வாசல். सो पुत्रता एक बंदे के जीवन में जब खुल जाता है, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குமாரத்துவம் அது திறக்கப்படும் பொழுது, वो बंदा का कॉन्शियसनेस, उस बंदे का विवेक में एक बहुत ही बड़ा ट्रांसफॉर्मेशन आ जाता है. அந்த மனிதனுடைய மனசாட்சியிலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மறுரூபத்தை நீங்கள் பார்க்க முடியும். Unless एक बंदे के कॉन्शियसनेस में ट्रांसफॉर्मेशन नहीं है, वो बंदा अब तक पुत्रता के अंदर प्रवेश नहीं किया है. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனசாட்சியிலே அந்த ஒரு மறுரூபம் வராத வரைக்கும் அவன் குமாரத்துவத்துக்குள் பிரவேசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். You may be, आप जीसस को एक्सेप्ट कर सकते हैं, चर्च जा सकते हैं, बाइबल पढ़ सकते हैं, आप मगर पुत्रता के अंदर आ गया क्या? पुत्रता में कदम रख दिया क्या? पुत्रता का एक उस दरवाजा खुल गया क्या? आपके अंदर भीतरी मनुष्य में वो दरवाजा खुल गया क्या? अभी तक नहीं खुल गया. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சபைக்கு சென்றிருக்கலாம், நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஆனால் குமாரத்துவத்துக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் வந்து விட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, அந்த வாசல் உங்களுக்குள்ள திறக்கலன்னு அர்த்தம். कॉन्शियसनेस में एक क्राइस्ट कॉन्शियसनेस एक्टिवेशन होना जरूरी है. உங்கள் மனசாட்சிக்குள்ளே கிறிஸ்துவின் மனசாட்சி அது விழிப்புணர்வு அடைய வேண்டும். तभी एक बंदा प्रवेश कर रहा अंदर. அப்பதான் நீங்க அந்த குமாரத்துவத்தின் வாசலுக்குள் உள்ளே திறந்து பிரவேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். चर्च जाने वाले सभी उसके अंदर आ गया क्या? சபைக்கு போறவங்க எல்லாம் அதுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னா கிடையாது. क्योंकि उनको अभी तक भीतरी मनुष्य की ज्ञान ही नहीं पैदा हुआ है. காரணம் என்னன்னா உங்களுக்கு இப்ப வரையும் அந்த உள்ளான மனிதனை குறித்ததான ஞானம் இல்லை. सो क्राइस्ट कॉन्शियस की एक्टिवेशन आपके अंदर जब होता है, आपके अंदर உங்களுக்குள்ள உங்க மனசாட்சிக்குள்ள கிறிஸ்துவின் மனசாட்சி அது வர ஆரம்பிக்கும் பொழுது, விழிப்படைய ஆரம்பிக்கும் பொழுது आप दूसरा मनुष्य बनना शुरू हो जाओगे. நீங்கள் மறுபிறப்பு அடைந்து நீங்கள் வேறு மனிதனாக மாறுவீர்கள். चर्च अटेंड करके भी आप अभी तक पुराना कॉन्शियस में ही रह सकते हैं.
நீங்க just like a human consciousness. நீங்க சபையில பங்கு எடுத்துக்கிட்டே நீங்க பழைய மனிதனை போல அந்த பழைய ஆதாமின் அந்த மனசாட்சியிலே நீங்கள் வாழ முடியும். Old consciousness may he resurrect them, but you can be a good believer in the church. நீங்க பழைய மனசாட்சியிலே அந்த முதலாம் ஆதாமின் அந்த மனசாட்சியிலே வாழ்ந்து கொண்டு நீங்க நல்ல விசுவாசிகளாக சபையிலே இருக்கலாம். Because you are a part of Sunday church believer, so that church that doesn't mean you entered into the Christ consciousness. நீங்க சபையிலே ஒரு பெரிய அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள் என்பதினால் நீங்கள் குமாரத்துவத்துக்குள் பிரவேசித்து விட்டீர்கள், கிறிஸ்துவின் மனசாட்சிக்குள்ளே பிரவேசித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. எத்தனை பேருக்கு நான் பேசுற காரியம் தெளிவாகுது? पुत्रता के अंदर जब एक बंदा का कॉन्शियसनेस एक्टिवेशन होता है, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மனசாட்சியிலே குமாரத்துவம் அது விழிப்புணர்வு அடையும் பொழுது वो बंदा पुत्र यीशु मसीह की वही कॉन्शियसनेस के अंदर कदम रखता है. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மனசாட்சியிலே அந்த குமாரத்துவத்துக்குள்ளே விழிப்புணர்வு அடைகிறார். அந்த கான்ஷியஸ்னஸ்னே சொல்லுங்க. மனசாட்சி நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல. உள்ளுக்குள்ள அந்த கான்ஷியஸ்னஸ் அது திறக்கப்படும் பாருங்க. அது திறக்கப்படும் போதுதான் கிரைஸ்டுக்கு என்ன கான்சியஸ்னஸ், கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்குள்ளேயே நீங்க என்டர் ஆவீங்க. அந்த கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்குள்ள ஒருத்தன் வரும்போதுதான் நேத்து நான் எடுத்த அந்த விஷயம் உங்களுக்கு ரியாலிட்டியா மாற ஆரம்பிக்கும். உலகம் என்பது நான் எந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறேனோ அந்த பிரபஞ்சம் நானாகத்தான் இருக்கிறேன். அது இங்க இருக்கிற எல்லாமே எனக்குள் இருக்கிறது. நான் அதற்குள் இருக்கிறேன், அது எனக்குள் இருக்கிறது. நானும் அதுவும் வெவ்வேறு அல்ல. அதாவது எதுவுமே சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எதையுமே நீங்க உங்களை விட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க அந்த கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்ணும்போது சகலமும் கிறிஸ்துக்குள்ள இருக்கு. இப்ப கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் உங்களுக்குள்ள ஆக்டிவேஷன் ஆகும்போது என்ன ஆகும்? அப்ப எல்லாமே எனக்குள்ளதான் இருக்குங்கிற அந்த விழிப்புணர்வு எழும்புது பாருங்க உங்களுக்குள்ள. அங்க நடக்குது உங்களுக்குள்ள ஒரு ட்ரமாண்டரஸ் அந்த குமாரத்துவத்தினுடைய உச்ச நிலைய ஒரு மனிதன் அங்கதான் அடைகிறான். நீங்க நான் சும்மா குமாரன் நாங்க இயேசு குமாரன்னு வாயில சொல்லிட்டு தெரியுறது வேற. ஆனா குமாரத்துவத்தினுடைய உச்சத்தை அனுபவிப்பது வேற. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேங்கிறது? So Christ conscious पुत्रता मैं भी पुत्र हूँ बोल के ऐसे ही पुत्रता के गुण अलग बात होता है. असली में पुत्रता के अंदर का कदम जो रखते हैं ना, वो बंदा के अंदर कल मैंने जो सिखाया वो बात उसके अंदर जागृति होता है. वो क्या है? मैं प्रपंच में नहीं हूं, प्रपंच मुझ में है. क्योंकि आप अभी क्राइस्ट के अंदर आ रहे हैं. वचन यही कहता है यू आर इन क्राइस्ट कहता है. इन क्राइस्ट मीन्स सो क्राइस्ट ही सब कुछ सबको पकड़ के रखा है. अब आप क्राइस्ट में आ गया तो आपका कॉन्शियसनेस क्राइस्ट कॉन्शियसनेस हो जाता ना. फिर आपके अंदर मैं दुनिया में नहीं हूं, दुनिया मुझ में है, ये फील जरूर एक्टिवेट होगा. समझ पा रहे हैं हिंदी लोग? நீங்க கிரைஸ்டுக்கு உள்ள வந்துட்டேன்னா குமாரத்துவத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப குமாரனுக்கு என்ன ஒரு குமாரத்துவத்தினுடைய ஆவிக்கு என்ன ஒரு கிரேஸ் இருக்குன்னா, சகலமும் எனக்குள் இருக்கிறதுன்றதுதான் குமாரத்துவமே இல்லையா? அதுதானே வேதம் சொல்லுது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. All things were created in him. So if you are entering into the Christ consciousness,
ऑटोमेटिकली मैं आपको कह रहा हूं, आपका आत्मा के अंदर एक जागृति, एक आंखें खुलने वाली एक चमत्कार होगी। वो क्या है? मैं दुनिया में नहीं हूं, दुनिया मुझ में है। நீங்கள் கிறிஸ்துவினுடைய அந்த குமாரத்துவத்தினுடைய உச்சகட்ட நிலையை ஒரு மனிதன் வைக்கும் போது, அப்போது அவனுடைய கான்சியஸ்னஸ்ல ஒரு விஷயம் திறக்கும், ஒரு அற்புத வாசல் உங்கள் ஆன்மாவுக்குள் திறக்கும். அது குமாரத்துவத்தினுடைய உச்ச நிலையை உங்களுக்குள் வெளிப்படுத்துவது. என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தில் நான் இல்லை, நான் தான் பிரபஞ்சமாக இருக்கிறேன், நான் தான் சகலத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா குமாரத்துவத்துக்குள் இந்த விஷயம், இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. நீங்க நார்மல் மைண்டோட வாழ்றவங்களுக்கு நான் பேசுறதே புரியாது. एक साधारण मनुष्य के लिए, एक फर्स्ट एडम के अंदर जीने वाले, एक फर्स्ट एडम की माइंडसेट में जीने वाले बंदों के लिए मैं जो बोल रहा हूं ये उनके लिए बिल्कुल समझ में नहीं आएगा. முதலாவது ஆதாமின் சாயலிலே இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது ஒரு நாளும் புரியாது. Because they are just a flesh and blood. ஏன்னா அவங்க மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் வாழ்கிறவர்கள். They can't assume anything beyond this body. இந்த இந்த ஐம்புலன்களை தவிர்த்து இந்த சரீரத்தை வைத்து சரீரத்துக்கு அப்பாற்பட்டு அவங்களால யோசிக்க முடியாது. वो लोग इस शरीर में फंसे पड़े हैं. ஏன்னா அவங்க இந்த மாம்சத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ये फ्लैश जो कहता है वही उनके लिए सच है. இந்த மாம்சம் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கு உண்மை. But the Christ consciousness, जब एक बंदा क्राइस्ट के अंदर प्रवेश करता है, क्राइस्ट अपने आप को जो सोचता है वही सोच आपके अंदर भी शुरू होगा, वही दरवाजा आपके अंदर भी खुलता है. आप तभी तो पुत्रता में प्रवेश कर रहे नहीं है, तो आप कैसे पुत्र बनेंगे? ஒரு மனிதன் கிரைஸ்ட் கான்சியஸ்குள்ள அவன் பிரவேசிக்கும் போது அந்த வாசல் அவனுக்கு திறக்கப்படும் பொழுது, கிறிஸ்து எப்படியாக யோசிக்கிறாரோ, குமாரர் எப்படியாக சிந்திக்கிறாரோ அதே குமாரத்துவத்தின் யோசனை இவர்களுக்குள்ளும் வரும். இவர்களும் அப்படியே யோசிப்பார்கள், செயல்படுவார்கள். Then they will come to a very big vast understanding. एक बहुत ही बड़ा गहरी समझ खुलता है क्राइस्ट कॉन्शियसनेस में. நீங்க அந்த கிரைஸ்ட் கான்சியஸ்குள்ள உள்ள வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல், பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துவிடும். वो क्या है? அது என்ன? दुनिया मुझ में है. இந்த உலகத்திற்குள் நான் இல்லை, இந்த உலகம்தான் எனக்குள் இருக்கிறது என்ற புரிதல் உங்களுக்குள் வந்துவிடும். जब दुनिया आपके अंदर ही है, இந்த உலகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, जो कुछ भी आप देख रहे हैं आपके अंदर ही है सब कुछ. நீங்க பாக்குற எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குன்ற புரிதல் வந்துருச்சுன்னா, फिर आप हर एक चीज के ऊपर राज्य करना शुरू करोगे. அப்புறமேல இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். क्यों अब तक मसीह लोगों के हाथ में राज्य करना नहीं आता? पता? ஏன் இப்ப வரையும் கிறிஸ்தவங்க ராஜ்ய ஆளுகை செய்கிற நிலைக்கு ஏன் இல்ல, வர முடியல அவங்களால? Because they are thinking authority को एक्टिवेट करना जो है, मैं प्रायर करते रहूंगा तो एक्टिवेट हो जाएगा, मैं ऐसे करूंगा तो एक्टिवेट है. ना, it's all about your consciousness. Unless जब तक आपकी कॉन्शियसनेस में क्राइस्ट कॉन्शियसनेस एक्टिवेशन नहीं हो पा रहा है, मैं आपको कह रहा हूं माय डियर ब्रदर्स एंड सिस्टर्स, आपके अंदर बदलाव नहीं आएगा, आप कोई भी राज्य नहीं कर पाओगे. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அதிகாரத்தை ஆளுகைய செயல்படுத்தணும்னா நம்ம அதிக நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இத பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு உங்கள் கான்சியஸ்குள்ள கிரைஸ்ட் கான்சியஸ் அது விழிப்புணர்வு அடைகிறதோ அன்றைக்குதான் நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர்களாக நீங்கள் மாற முடியும். कितने लोग बातें समझ रहे हैं अच्छे से? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற தெளிவாகுது? इसलिए अथॉरिटी काम नहीं कर रहा है. அதனாலதான் இப்ப வரையும் நம்ம அதிகாரம் ஆளுகை எல்லாம் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. यीशु मसीह बोला, यीशु मसीह ने कहा इस पहाड़ से देख के बोलो
तू यहाँ से उगड़ जा और समुद्र में जा पड़, वो ऐसे ही हो जाएगा बोल रहा है। बट हम अभी तक वो चीज नहीं कर पा रहे हैं। क्यों? हमारे हृदय क्यों संदेह कर रहा, बता। ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த மலையை பார்த்து நீ பேசு, இது பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போகும்னு. நார்மலா அது ஆயிரும் கண்டிப்பா அப்படின்றாரு. ஆனா இப்ப வரை நம்மளால அதை செய்யவே முடியல, அதை செயல்படுத்தவே முடியல. காரணம் என்ன? क्योंकि हमारा हृदय यीशु वहां पे एक कंडीशन अप्लाई कर रहा है। वो क्या है? அங்க இயேசு ஒரு கட்டளை சொல்றாரு, ஒரு கமாண்ட் போடுறாரு. அங்க संदेह ना करे, அங்க சந்தேகப்படாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ये संदेह क्यों आता मन में? ஏன் மனசுல சந்தேகம் வருது? क्यों संदेह आता है? சந்தேகம் ஏன் வருது? क्योंकि हम अभी तक ये ज्ञान में प्रवेश नहीं किया, सब कुछ मुझ में है। நம்ம இப்ப வரையும் இந்த உலகம் எனக்குள் இருக்கிறது என்ற ஞானத்திற்குள் இப்ப வரை நம்ம வரல. அதாங்க பிரச்சனை. इसलिए हमारे अंदर डाउट तो आएगा। அதனாலதான் கண்டிப்பா நமக்கு சந்தேகம் வந்துதான் தீரும். क्यों? காரணம், हम क्या बिलीव कर रहे हैं? நம்ம என்ன நம்ம என்ன நம்புறோம்னா, मैं अलग हूँ, ये पहाड़ अलग है। நான் தனி, இந்த மலை தனி. जब तक आपके अंदर ये वाले सोच है, எப்ப வரை இந்த ஞான அறிவு உங்களுக்கு இருக்குமோ, आपके अंदर आपका शब्द में पावर नहीं मिलेगा। அப்ப வரை உங்க வார்த்தையில அதிகாரம் இருக்கவே இருக்கு. You cannot manipulate something which is before you. If your problem or anything, I'm telling you, आप वो वाले जगह में, वो ताकत में आपके अंदर नहीं आएगा। आप हर एक चीज को मैनिपुलेट करने वाली जगह में नहीं आ पाओगे। நீங்க இந்த அதிகாரம் உங்களுக்கு, இந்த ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா, நீங்க பார்க்கிற எதையுமே நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வராம இருப்பீர்கள். ஆளுகை உங்களுக்குள் இருக்காது. कितने लोगों को बातें समझ रहे हैं अच्छे से? நான் பேசுறது புரியுதா? संदेह 100% आएगा। கண்டிப்பா சந்தேகம் 100% வரும். क्यों? காரணம், Because you are in the human consciousness की वो वाला ताकत नहीं है सामने वाले चीज को देख के विदाउट एनी डाउट ये मैनिपुलेट कर सके। நீங்க எப்ப வரையும் இந்த முதலாம் ஆதாமின் சாயலில் அவன் அந்த மனசாட்சியில நீங்க இருக்கும் வரை, நீங்க பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய பலன் உங்களுக்குள் இல்லாமல் இருக்கு. And doubt, 100% doubt आपके हृदय को राज्य करेगा ही करेगा। 100% சந்தேகம் உங்க இருதயத்தை கண்டிப்பா ஆளுகை செய்யும். So Christ consciousness खुल जाता है। கிரைஸ்ட் கான்சியஸ் உங்களுக்குள்ளே விழிப்புணர்வு அடையும் பொழுது, आपको एक बात समझ में आएगा, इस दुनिया में हर एक चीज मुझ में है और मैं इसको मैनिपुलेट कर सकता हूँ, मैं इसके ऊपर राज्य करता हूँ, मैं इसको मैनिपुलेशन करने के लिए, इसको मैं बदल डालने के लिए मुझ में ताकत है। இந்த முழு உலகம் இது எனக்குள்ளேதான் இருக்கிறது, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறதான பலன் எனக்கு இருக்கிறது என்ற ஞானத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள்.